நமக்கு தெரியும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே இதற்கு முன்பு அமைச்சராகவும் இருந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தொடர்ந்து மக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய எல்லா பணியும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நேற்று ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியமும் அராஜகமும் நேற்றிலிருந்து குறைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம் நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகள், குறிப்பா கலெக்டரா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், அவங்க ஒருதலை பட்சமாக கடந்த 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். புதுசா நான் சொல்லல. கஞ்சா கேஸ் போடுறது, குண்டா ஆக்ட் போடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனை உறுப்பினர்களை பொய் வழக்கில கைது பண்ணி சிறைக்கு அனுப்பி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதையெல்லாம் கூட ஒரு இன்முகத்தோடு தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தலைவராக இருக்கட்டும், அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோருமே கொதித்தெளித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட கரூர் தொடர்ந்து கெட்ட பேர்லயே இருக்கு அப்படின்னா பல இடத்துல அதற்கு காரணம் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஒரே ஒரு மனுஷன் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு என்கொயரிக்கு போறாங்க. புலால் சிறையில 400 நாளைக்கு மேல சிறைவாசம். நாளைக்கு டிரான்ஸ்பார்மர் கேஸ் நாளைக்கு நீதிமன்றத்தில் வருது. தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் கூட கரூர் மக்கள் தலைகுனியும் அளவுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கை இருக்கு. அதனால் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியில் மிக கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. தினமும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடந்தே மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் எல்லா இடத்துலயும் பங்கேற்குது. நானும் கரூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற முறையில பல இடத்துல நானும் பங்கேற்க போறோம், தலைவர்களும் பங்கேற்க போறோம். முழுமையாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய கருத்தை கரூர் மாவட்டத்துல கரூர் சட்டமன்ற தொகுதியில வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். எப்படி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முதல் தகவல். அதே நேரத்துல இன்னைக்கு எல்லோருமே கரூர் மாவட்டத்துல தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையா இல்ல. கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க. அவங்க நடுநிலைமையா இல்ல, உடனடியா கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாத்தணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாத்திருக்கிறாங்க. அதே போல கரூரிலும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்னைக்கு கூட போய் பாருங்க, பட்டி அடைப்பதை போல கரூர்ல 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டி பட்டியா போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ், அந்த மெஸ்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா, வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூர்ல இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. அதையும் நாங்க வலியுறுத்த போறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அவங்க மூலமாகவும் நாங்க வலியுறுத்த போறோம். இதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல ஆரம்ப கட்ட கருத்துக்களாக உங்களுக்கு சொல்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும்னா பதில் சொல்றோம். ஆனா எங்களுக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு நாம் இங்கே வந்திருப்பது கரூர் மாவட்டம், எனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப நேற்று மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்று அந்த தலைவர்களை வாழ்த்திவிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து சென்று முழுமையாக தேர்தல் பணிகளை ஈடுபடுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. இன்னைக்கு கரூர்ல செஞ்சிருக்கோம். நாளைக்கு கோயம்புத்தூர்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைந்து ஒரு பொது ஆர்ப்பாட்டத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மையப்படுத்தி நாளை போராட்டம் நடக்க இருக்கு. அந்த போராட்டத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க, நான் தலைமை தாங்குறேன். அந்த போராட்டமும் கோயம்புத்தூர் நடக்க இருக்கு. கரூர்ல அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில கரூர்ல இந்த போராட்டம் நடக்க இருக்கு. அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பங்கேற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணியாக கட்டுக்கோப்போடு மிக வலிமையாக களத்தில் இறங்கி பணியாற்றோம். 3 முறை பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் போட்டிருக்கோம். பிஜேபி மீட்டிங் போடலீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனா திமுகவை பாருங்க,
அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அவங்க ஜாயிண்ட் மீட்டிங் கூட போடல. அதனால நாங்க வலிமையா இருக்கு. 20 பேர் கட்சி வந்திருக்கு, 15 கட்சி வந்திருக்கு, 17 கட்சி வந்திருக்குன்னு இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் யாராச்சும் போஸ்ட்மேன் போனா கூட நினைச்சு அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க. அதை கேட்டா கூட்டணி எண்ணிக்கை கூட்டணி பெருசுங்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. வலிமையான களத்துல ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கூட்டணி. நாளைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்கள் ஆதரவோடு நடக்க இருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து 30ஆம் தேதி நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் 30ஆம் தேதி வருதுங்கன்னா அதன் பிறகு ஒரு ரூல்ஸ் இருக்குங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு வேட்பாளர் எல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு நீங்க போராட்டம் நடத்துவதற்கோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க 24 மணி நேரம் முன்னாடி சிவிஜில் ஆப்ல போடணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் முறைப்படி நாங்க பின்பற்றி இருக்கிறோம். அதுவும் இது வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்தனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியும் வாங்கித்தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதனால் நாளை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் சென்னையில மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கி நடத்துறாங்க. நயினார் நாகேந்திரன் மதுரையில, பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவே வானதி சீனிவாசன் அக்கா திருப்பூர்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா திருநெல்வேலியில, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோருமே ஒரு பகுதியில் தலைமை தாங்கி இதை நடத்துறாங்க. முறையாக அனுமதி வாங்கி இருக்கிறோம். நாளைக்கு எல்லா இடத்திலும் தலைவர்கள் இதை செய்யும் பொழுது ஒரு பெரும் எழுச்சி வரை மக்கள் போராட்டத்தை தான் முன்வைக்க போறோம். ஆனா ஈரான் வந்து தொடர்ந்து நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடு. ஆனா வந்து இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மேல சண்டை நடந்துட்டு இருக்கு, வாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பலன்னு சொல்லி, ஆனா அந்த உலக அரசியலை பொறுத்தவரை ஒரு நாடும் அவர்களுக்கு எது முதன்மையானது என்று பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஈரானும் நண்பர் தான், அமெரிக்காவும் நண்பர் தான். பிரதமர் அவர்கள் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் லீடர் அவங்க இறந்த பிறகு புதுசா ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஈரான் அதிபர்கிட்ட நம்முடைய பிரதமர் பேசியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஈரான் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் அலோவ் பண்றாங்க. நேத்துல இருந்து ஆயில் டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்தவித பிரச்சனையும் நம்ம பார்க்கல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டை போடும் பொழுதும் கூட நாம் எடுத்த ஸ்டாண்டு உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கும் ஈரானை பொறுத்தவரை அமைதி வேண்டும் என்று பிரதமர் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாம, இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லயும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 days டெலிவரி வந்துடும் மேக்சிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேற டைம் கொடுத்திருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்னைக்கு சரியாயிடுச்சு. நீங்க ஹோட்டல் போய் பாருங்க, எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால இல்லாத பிரச்சனை, அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாம பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் தோற்றுவிட்டது. தமிழக அளவுல அங்க சிறப்பா செயல்பட்டு கரூர் மாவட்டம் மட்டும் ஆனா கரெக்டுங்கன்னா, அது வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்கேயும் இல்லாத அநியாயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. 60 இடத்திற்கு மேல பட்டி போட்டிருக்காங்க. 60 இடத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. 60 இடத்தையும் புகைப்படம் எடுத்து பட்டி போட்டு, எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தல்ல எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட. அதையெல்லாம் படம் பிடித்து சிவிஜில் ஆப்ல அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதனால நாங்க நம்புறோம். நேத்து தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நிச்சயமா இன்னைக்கு அதிகாரிகள் ஸ்பாட்ல போய் பார்ப்பாங்க, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி இன்னைக்கு காலையில மாத்திருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால் கரூரை பொறுத்தவரை நாங்க முறைப்படி எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல போறோம், ஆதாரத்தோடு சொல்ல போறோம். இன்னைக்கு பாருங்க, மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு முன்னாள் அமைச்சரின் மீது அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. முன்னாள் அமைச்சருடைய குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட பாக்குறாங்க, ஒரு ஃபேக் போலீஸ் ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றாங்க. அதனால் கரூரை பொறுத்தவரை இந்த முறை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, இந்த பகுதியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய, நமக்கு எல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது பெருமை தேடி கொடுத்த அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மோசமான விஷக்கிருமித்தனமான அரசியலை கரூர்ல திரு செந்தில் பாலாஜி ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போக பாக்குறாரு. அது கரூர்லயே திரும்ப முடிவு பெற வேண்டும். விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல, அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேத்து சொன்னாரு, முந்தானித்து சொன்னாரு, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில நீங்க கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க,
வீடியோ கான்பரன்ஸ்ல வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். கோவையில் அண்ணன் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கட்சி என்னை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வேலையை செய்யறாங்கன்னா நாளை கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வோங்கண்ணா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய்க்கு 50 சீட் வருதுங்களா? காலையில டெல்லியில் தலைமையில் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்கண்ணா. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால் இதுல நான் தனியா ஒரு கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறீங்க. மீட்டிங் நாம யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்க்கு நாங்க யாரும் கூப்பிடலீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்க மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, யாரு என்ன சொன்னாங்க. அதனால இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்க? ஆனா நம்மை பொறுத்தவரை கூட்டணியில எல்லாரும் ஜெயிக்கணுங்கண்ணா. 234 ஜெயிக்கணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், கட்சி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கு நாம எம்ஆர்வி அண்ணனோடு கைகோர்த்து கரூர்ல இருக்கோம். இந்த வாரம் அடுத்த வாரம் அண்ணனோடு நானும் ஜாயிண்ட் கேம்பெயினிங் கரூர்ல வரப்போறேன். அண்ணன் எங்க போறாங்களோ அவங்க ஸ்கெடியூலை பார்த்துட்டு நாங்க வரப்போறோம். தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க போகின்றோம். நேரமும் காலமும் வரும் பொழுது பேசுவாங்கன்னா, இன்னும் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு என்ன 14 நாள் இருக்குங்கண்ணா. 30ஆம் தேதி தான் நோட்டிபிகேஷன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனே வருதுங்கண்ணா. அண்ணன் பேட்டி பார்த்தாங்கன்னா அண்ணன் அப்படி சொல்லிங்கன்னா, அதாவது திரு டிடிவி அண்ணனுடைய கருத்து என்னன்னா, அண்ணா அவர் சொல்றதுல ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேத்திலிருந்து முந்தானேத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துறாங்க. நாங்க வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காம விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கிறது திமுகவுடைய வேலையா போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் RSS ஆள். நேத்து திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனை சொல்லட்டும். அது எப்படி 4 நாளைக்கு முன்பு RSS உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேத்து வரக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாரு. அதனால எனக்கு தெரியலீங்கன்னா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல திரு இளங்கோவன் அவர்களுடைய கருத்தும் அந்த கருத்துல சேர்த்து தான் நாங்க பாக்குறோம். அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கு. எப்போ இருக்கிறதுங்கன்னா 53,000 இதுல கொஞ்சம் நிறைய பேத்துக்கு இதுல பிரச்சனை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னா. பாவம், உதாரணத்துக்கு நேத்து கூட யாரோ என்கிட்ட கேட்கும் போது நானே சொன்னேன் 49,000 ரூபாய் கொண்டு போங்க. ஏன்னா இது மாட்டி அவங்க நம்மளை விட்டா கூட அந்த ப்ரொசீஜர் நம்மளே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. இவங்ககிட்ட போய் கொடுத்து பேங்க்ல வித்ட்ரா பண்ண சலான கொடுத்துன்னு. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எவ்வளவு பணப்புழக்கணும் உங்களுக்கு தெரியுங்கன்னா. என்னால அப்பாவி பொதுமக்களுக்கு பாவம் பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்ல. பல இடத்துல இந்த தப்பு பண்ற அரசியல்வாதிகள் லூப் ஹோலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப்பை கையில வச்சுக்குங்க. பொதுப்படையா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்போட போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப் 50,000 கீழே இருக்கீங்கன்னா கேள்வி கிடையாது. 50,000 மேல இருக்குன்னா கேள்வி இருக்கு. வித்ட்ராவல் ஸ்லிப்போட கொண்டு போங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்னு மாட்டிக்கிட்டோம்னா 3-4 மணி நேரம் ஆயிடுது பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த குறிப்பா கரூர் பகுதியில் ஆட்டு வியாபாரம் பண்றவங்க, ஆடு விற்கிறவங்க, நீங்க சொன்ன மாதிரி தக்காளி வியாபாரம் பண்றவங்க, பலசரக்கு கடை வச்சிருக்கவங்க 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னா நீங்க சாதாரணமா கொண்டு போறாங்க வியாபாரிகள். அதனால கொஞ்சம் நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கவனத்தோடு போங்க. ஏன்னா இது தேர்தல் ஆணையம் மாநில அரசை தாண்டி இருக்கக்கூடியது. மாட்டிக்கிட்டோம்னா ப்ரொசீஜர்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். கரூர் எம்பி ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுத்தணும். பாஜக கைப்பாவையாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். 2021 MCCக்கு வந்ததுக்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து ஓட்டு போற நாள் 36 நாள். நேற்று தேர்தல் அறிவித்ததற்கும் ஓட்டு போற நாளுக்கும் 36 நாள். சோ எந்த மாற்றம் இல்லையே. 2021 அறிவிச்ச அதே 36 நாள் தான் கொடுத்திருக்கிறாங்க.
புதுச்சேரி வேறு வேறு மாநிலத்திற்கு அவங்க சிஆர்பிஎஃப் போர்ஸை மூவ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால் 7 ஃபேஸ் இருந்த வெஸ்ட் பெங்கால் 2 ஃபேஸா மாறி இருக்கு. அது இந்தியால பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2 ஃபேஸ் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் கால்கட்டா போயிருந்த பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலேயே வந்து 2 ஃபேஸ் தான் கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2 ஃபேஸ் கேட்டுச்சு. அதனால எல்லோருக்கும் சந்தோஷம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ். இந்த ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பதட்டப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் தேர்தலுடைய தோல்வி பயம் இப்பவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை போன முறை கொடுத்த அதே 36 நாள் இந்த முறையும் கொடுத்திருக்கிறார். போன முறையும் நமக்கு 13-14 நாள் கேப் இருந்துச்சு நோட்டிபிகேஷனுக்கு. இந்த முறையும் 13-14 நாள் இருக்கு. எந்த தவறும் இல்லையே. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் நோட்டிபிகேஷனே 15-16 வரன்னு தெரிஞ்சனாலதான் டிஎம்கே அவங்க மாநாடே 9ஆம் தேதி போட்டாங்க. நாங்களும் எங்களுடைய மாநாடு 11ஆம் தேதி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில. எல்லோருக்குமே தெரியும் அந்த டைம்ல தான் இது வரும். பேசிக்கா யூகிச்சுக்கலாம், எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு. அஸ்ஸாம்ல எல்லாமே. அதனால அவங்க சம்பந்தமே இல்லாம திமுக 9ஆம் தேதியே மாநாடு போட்டாங்க. இவங்க சொல்லியிருக்கலாமே. இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. தமிழக மக்கள் கேட்பாங்கல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவருக்கு என்ன அழகு? 2021 இருந்து எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தர் வந்தார்னா அவர் பேர் டூரிஸ்ட், அவர் பேர் தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு வரணும், வேறு வேறு காலகட்டத்தில் வந்தா தான் அவங்க தலைவர். அது மோடி அவங்க பின்பற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒப்புக்கு சப்பானியா ஒரு 3 பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதை பற்றி பேசாத ஜோதிமணி அவர்கள் கரூர் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஏன் பேச மாட்டாங்க? செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய தவறை ஏன் பேச மாட்டாங்க? திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்ணன் மீது செந்தில் பாலாஜி அட்டவிழ்த்தக்கூடிய அட்டூழியத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? என்ன நேர்மையான தலைவர் அவங்க. இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா ஜோதிமணி அக்காவை பாராட்டுறேன். எதுவுமே பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொல்வது எப்படி ஏத்துக்க முடியுங்க? கோவையில எஸ்பி மேல பாலியல் தொடர்பா கேஸ் போடுறாங்க. அண்ணா நல்ல பேர் அதை கேட்டீங்கன்னா அண்ணா இது எவ்வளவு கேவலமான செயல்னாங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2025 அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் அந்த காவல்துறை பெண்மணி 45 வயது ஆகக்கூடிய சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை அக்டோபர் 2025 நடக்குது. நவம்பர்ல நடக்குது, டிசம்பர்ல நடக்குது, ஜனவரி 2026 நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை டிஐஜி தலைமையில ஒரு இன்டர்னல் குழு போட்டு அவங்க விசாரிச்சு பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த எஸ்பியை பணிநிலை நீக்கம் செய்யறாங்க. எப்பனா பிப்ரவரி 12 பணி நீக்கம் செய்யறாங்க. ஒரு காவல்துறை பெண்மணியின் மீது தன்னுடைய அறையில அபிஷியல் ரூம்ல கை வைத்த ஒரு எஸ்பிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் பிப்ரவரி 12 சஸ்பென்ஷன், மார்ச் 12ஆம் தேதி இந்த அம்மா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த 45 வயதான நம்முடைய சகோதரி காவல்துறையில் இருக்கிறவங்க மார்ச் 12 போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் எவ்வளவு கெட்டு போயிருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். உங்களுக்கு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கன்னா நேரா நீங்க போலீஸ் அனுப்ப வேண்டியதானே. இன்னைக்கு தனிநபர் எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறீங்க? கரூர்ல செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் அதிமுக யாராச்சும் தும்புனா, திமுக பாஜக யாராச்சும் தும்புனா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. அக்டோபர்ல அனுப்பல, நவம்பர்ல அனுப்பல, டிசம்பர்ல அனுப்பல, ஜனவரியில் அனுப்பல. பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் மீது குற்றம் நிரூபணம் ஆயிருச்சு. அவரை சஸ்பெண்ட் பண்ணும் டிஐஜி இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பவும் போலீஸ் அனுப்பல. அப்ப பிப்ரவரி ஃபுல் எஸ்கேப் ஆனவர் மார்ச் 12ஆம் தேதி தான் கைது பண்றாங்க. 12ஆம் தேதிக்கு மேலேனா காவல்துறை எப்படி கெட்டு போயிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு சாட்சி. அதனால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதுல யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காம வெறும் ப்ரொசீஜரல் சஸ்பென்ஷன் போனாங்களோ அவர்களின் மீதும் தவறு இருக்கு. உங்க போலீஸ் இலாக்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா சாதாரண பொதுமக்கள் எங்க நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க? இதெல்லாம் தமிழக மக்களுக்கு சொல்லவே இல்லைங்கண்ணா. ஏதோ அந்த அம்மா காவல்துறைக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க. யாருக்குமே தெரியாது அக்டோபர்ல நடந்த பாலியல் வன்கொடுமைய அந்த அம்மா ஜனவரியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது பிப்ரவரியில நிரூபணம் ஆகியும் கூட நடவடிக்கை எடுக்காம அந்த எஸ்பிய தமிழ்நாடு அரசு காப்பாத்தி இருக்கு. ஏன்னா இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாதாங்கண்ணா. ஸ்டாலின் ஐயாக்கு இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும்.
இது போன்ற பல காரணங்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஐயா, இந்த முன்னாள் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, இந்த 41 பேர் இருந்து எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த நேரத்துல அனைத்து கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் பார்த்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆனா அனுப்ப. கரூர்ல நான் உண்மையை சொல்றேங்க, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆபீஸ்ல இருந்து பேசுறதுக்காக நான் சொல்றேன். உடனடியா போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்க இருக்கிறார். உடனடியா போனவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தூத்துக்குடி விளாத்தி குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசா பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனா ஒரே நாள்ல நள்ளிரவுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில கூட்டிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல செந்தில்நாதன் அண்ணன் என்னை கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்க இருந்து வந்தாருன்னா துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு, என்ன தெரியல. ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டும். முதல் கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறும். ஆனா சரியான கருத்து கணிப்பு. ஏன்னா அந்த மேட்ரிஸ் போல் அவங்க பீகார்ல ரொம்ப அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாமே தவறு. ஆனா பீகார்ல லேண்ட்ஸ்லைடு வின். சோ இவங்க நமக்கு 160 to 175 அப்படின்னு அந்த மேட்ரிஸ் போல் பீகார்ல என்டிஏ கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர்களுடைய கருத்து கணிப்பு, ஆனா இது ஒரு ட்ரெண்ட் தான், இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114 இருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்வர்ட் ட்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதனால நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலதான் போய் முடியுங்கன்னா, ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான, இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் இந்தியனுடைய சர்வேக்கு போனாங்க. இப்ப விஜயபாஸ்கர் கூட மேல கூட்டத்தில் பேசினாங்க, இந்த பாதி சர்வேவை நம்பாதீங்க. சி ஓட்டர் சர்வே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, சி ஓட்டர் பாத்தீங்களா, நமக்கு 45% கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சி ஓட்டர்ல மொத்தமா பங்கேற்றவங்களே 5000 பேர். தமிழ்நாட்டுல 5,65,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல 5000 பேர்த்த சர்வே எடுத்து சி ஓட்டர் போடுறான் இந்திய டுடேல. அது ஒரு சர்வே நம்பிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா அதை போய் உட்கார்ந்து இந்தியனுடைய கான்க்ளேவ்ல பேசுறாரு. 5000 பேர் கொடுத்தா, அதுல பாதி பேர் ஆன்லைன்ல கொடுத்தான். அதனால் தமிழகத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது. காரணம், இதற்கு முந்தைய சர்வே வந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் மட்டும்தான். இது கண்டிப்பா ஒரு அப்வர்ட்ல போய் தான் நிற்கும். இது ஒரு ட்ரெண்ட், மேல போகுதுன்னு காட்டுது. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனுடைய ஆரம்ப கட்ட சர்வேவாகத்தான் அதை நான் பார்க்கிறேன்.